கொரோனா பெருந்தொற்றின் தாக்கத்தால் இன்று வரை கிருஷ்ணகிரி மாவட்ட நெசவாளர்கள் கடும் நெருக்கடி நிலைக்கு ஆளாகியுள்ளனர். அவர்களின் இக்கட்டான நிலை பற்றி விவரிக்கின்றது இந்த செய்தி தொகுப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் போச்சம்பள்ளி, ஊச்சங்கரை, கல்லாவி, காவேரிப்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள பல குடும்பங்கள் குடிசை தொழிலாக நெசவு தொழிலை செய்து வாழ்ந்து வருகின்றனர். ஆனால் தற்போது இந்த நெசவாளர்களின் நிலை மிகவும் கவலைக்குரியதாக மாறி உள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நெய்யப்படும் புடவைகள் பெரும்பாலும் சேலம், ஆந்திரா, கர்நாடகா மாநிலங்களுக்கு விற்கப்படுகின்றன. குறிப்பாக சேலம் இளம்பிள்ளை புடவைகள் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளன. ஆனால் அதே தரமான புடவைகளை நெய்தும் கிருஷ்ணகிரி நெசவாளர்கள் தகுந்த கூலியின்றி துன்பத்துடன் வாழ்கின்றனர். கொரோனாவுக்கு முன்பெல்லாம் ஒரு புடவை நெசவு செய்வதற்காக தரம் மற்றும் வடிவமைப்புக்கு ஏற்ப ரூபாய் 600 கூலியாக வழங்கப்படுவதாகவும் அதன் பின் பல காரணங்களால் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கப்பட்டு தற்பொழுது ரூபாய் 250 மட்டுமே கூலியாக வழங்கப்படுவதாக வேதனை தெரிவிக்கின்றனர் நெசவாளர்கள். ஒருபுறம் மூலப்பொருட்களின் விலை அதிகரித்து வரும் நிலையில் தங்களின் கூலி தொடர்ந்து குறைந்து வருவது தங்களின் வாழ்வாதாரத்தை கடுமையாக பாதித்து வருகின்றது என்றும் இதனால் நெசவு தொழில் முழுமையாக சுருங்கி பல குடும்பங்கள் வேலை இழப்புக்குள்ளாகும் அபாயம் உருவாகி உள்ளது எனவும் நெசவாளர்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து நெசவாளர்கள் கூறுகையில், புதிய நிறங்கள், புதிய புடவை வடிவமைப்புகள் என அனைத்தும் முன்னேறி இருக்கக்கூடிய நிலையில் தங்களின் கூலி மட்டும் பின்னோக்கி செல்வதாகவும் வேதனை தெரிவித்த நெசவாளர்கள் வேதனையோடு தொடர்ந்து தெரிவிக்கையில், படிச்சவங்க படிக்காதவங்க ஆதி காலத்துல இருந்து இந்த தொழில் தான் செஞ்சுட்டு வராங்க. இதனால இப்போ ரீசெண்டாக பழைய காலத்தில் கைத்தறியில நல்ல லாபம் இருந்தது. அதுக்கப்புறம் விசைத்தறி வந்தது. பவர் லூம் போட்டு ஓட்டணும். பவர் லூமில் முன்னாடி தான் நல்லா கட்டுப்படியாச்சு. ஒரு சேலைக்கு 400, 500 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு 2-3 வருஷமாக கொரோனாவுக்கு அப்புறம் ரொம்ப பேக்வர்ட் ஆயிடுச்சு. அதாவது சேரீ விற்கலன்னு சொல்லிட்டு நம்ம சைடுக்கு எல்லாம் கூலி எல்லாமே கம்மி பண்ணிட்டாங்க. ஒரு சேலை 400 ரூபா கொடுத்து கொஞ்சம் 200 ரூபா தான் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை மேலே சொன்னால் எங்களுக்கு சேலை வைக்கல, நாங்கள் தர முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் எங்களுக்கு ஒரு சேலைக்கு ஒரு தறியில் ஒரு நாளைக்கு ஒரு ஆள் 3 புடவை வைப்போம். அந்த 3 புடவையில் 400 ரூபா கொடுக்கும்போது 1200 ரூபா வரும். இப்போ அதே 250 ரூபா 750 ரூபா தான். ஒரு தறிக்கும் அவ்வளோ லாஸ் வரும்போது 4 தறி வச்சிருக்கும் போது அதுவே எங்களுக்கு பெரிய லாஸாக இருக்குது. டெய்லி பார்த்தீங்களா, டெய்லி அவ்வளோ லாஸுங்கும் போது மந்த்லி பார்த்தா நிறையா வருது. அதுலேயே சொல்லி ஏங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அது என்ன காரணம்னா, டெல்லியிலேருந்து இந்த சூரத் சைடுன்னு சொல்லி வந்ததுனால ரொம்ப இதானதுனால அது மட்ட குவாலிட்டிலேருந்து இது கொஞ்சம் தரம் ரொம்ப நாங்கள் செய்கிறதுலாம். அதனால் முதலாளியும் அதிகமாக அதுக்கு தரதில் கூலியும் தரதில்ல, இந்த பொருளும் மெட்டீரியலும் தரதில்ல. ஒரு சிலைக்கு 400 தந்தாங்க, 500 தந்தாங்க, ஒரு சிலைக்கு 200 தந்தாங்க. அந்த 400, 500ங்கிறது கொஞ்சம் 6 மணி நேரம் ஆகும். இந்த 200ங்கிறது ஒரு 3 மணி நேரத்தில் சேல் ஆகும். இப்போ இருக்க ரொம்ப டல் ஆயிடுச்சு. இப்போ அத்தியாவசிய பொருள் பார்த்தீங்கன்னா பெட்ரோலு, அரிசி, நல்லது கெட்டது எல்லாமே விலை ஏற்றிட்டாங்க. எங்களுக்கு விலை குறைச்சா எங்கள் வாழ்வாதாரம் பாதிக்குது இல்லைங்களா. எங்ககிட்ட வேலை செய்கிற லேபருக்கு நாங்கள் குறைச்சி தான் தரோம். 450 ரூபா இப்போ 2017 கொடுத்தாங்க. இப்போ ஒரு 700 இந்த மாதிரி 600 ரூபா கொடுத்துருங்க ஒரு புடவைக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு புடவைக்கு 250, 300 தான் தராங்க. அப்படிங்கும்போது நாங்களும் இப்போ எங்கள் வாழ்வாதாரம் பாதிக்குது, எங்கள் லேபர் வாழ்வாதாரம் பாதிக்குது. மற்ற பொருள் எல்லா பொருளுமே விலை ஏறுது. எங்களுக்கு மட்டும் குறைச்சா நாங்கள் என்னங்க பண்ணுறது? அதுக்கு பார்த்து இந்த விலை உயர்வு ஏற்றுங்க அந்த புடவைக்கு. எனவே நெசவாளர்களின் குறைக்கப்பட்ட கூலி உயர்த்தப்படவும், மூலப்பொருட்களுக்கு தள்ளுபடி விலை வழங்கப்படவும், குடிசை தொழிலாக நெசவு தொழில் செய்து வரும் நெசவாளர்களுக்காக அரசு தனி வாரியம் அமைக்கவும் உரிய நடவடிக்கை எடுக்க தமிழ்நாடு அரசிற்கும் கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சருக்கும் கோரிக்கை விடுத்துள்ளனர் நெசவாளர்கள். சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக கிருஷ்ணகிரி மாவட்ட செய்தியாளர் மணிகண்டனுடன் செய்திக்குழு.